அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே, புதிய நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே அளவு கடந்த விதமாக செய்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்போம். இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்களை கொண்டாடுகிறவர்கள், தங்களுடைய திருமண ஆண்டு நாளை நினைவு கூறுகிறவர்கள் எல்லோருக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். எல்லோரையும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையான கரங்களுக்குள்ளே ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். நல்ல மருத்துவனாக தொட்டு அவர்களுடைய நோய் நொடிகளை ஆண்டவர் குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். அவருடைய பயணங்கள் பாதுகாப்பான பயணமாக அமைய சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இன்னும் இந்த பலியிலே எங்களிடம் யார் யாரெல்லாம் செப உதவி வேண்டி நின்றார்களோ அவர்களையும் நினைத்து அவர்களுக்காக மன்றாடுவோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் இந்த இடத்திலே ஆண்டவருடைய திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுத்து சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்வோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய் ஆவியாளன் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கீழ்ப்படிதலே பலிகளை விட சிறந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 16 முதல் 23 நிறைவு பெற. அந்நாள்களில் சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கின்றேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்த போதல்லவா இஸ்ராயேல் குலங்களுக்கு தலைவர் ஆனீர். ஆண்டவரும் உம்மை இஸ்ராயேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்துவிட்டு வா, இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்ததேன்? அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன், அவர் காட்டிய வழியிலும் சென்றேன். அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை கொண்டு வந்தேன், ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன். ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளினின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார். அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியினின்று நீக்கிவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 50. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பதிலாக, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். 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 நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு தகுதி என்ன? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண் முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நாம் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர்.
கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வசனங்கள் 18 தொடங்கி 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பிருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழைய துணியிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாக போகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கு ஏற்றது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நாளாந்தம் செய்கிற வேலைகள் அல்லது கடமைகள் எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். நாங்கள் யாருமே எதையுமே சும்மா செய்வதில்லை. ஏதாவது ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். நாங்கள் அதிகாலையிலே துயிலெழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு போக மட்டும் நாங்கள் செய்கிற விடயங்களுக்குள்ளே ஏராளமானவை ஏதோ ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் அமைந்திருப்பதை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அனுபவமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற போது இன்னமொரு விடயம் இங்கே உரையாடப்படுகிறது, நோன்பு இருப்பது பற்றி. நோன்பு இருப்பது அல்லது அதனுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி இந்த இடத்திலே விவாதிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பிருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம் வந்து யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர். யூதர்கள் அவர்களுடைய பாரம்பரியப்படி நோன்பிருப்பார்கள். தங்களுக்கென்று சொல்லி சில வரையறைகளை வைத்துக் கொள்வார்கள். வருடத்தில் ஒரு முறை இருக்கிற நோன்பு அல்லது பாவ பரிகார நோன்பு என்று சொல்லி அவர்களுடைய நோன்புகள் எல்லாம் வகைப்படுத்தப்பட்டிருந்தது. அது ஆண்டவர் இயேசு நோன்பிருப்பதனுடைய முக்கியமான ஒரு உண்மையை புலப்படுத்துவதாக இந்த உரையாடல் அமைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய நோன்பு மற்றவர்கள் மட்டிலே எங்களுக்கு இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான சிந்தனை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். நாங்கள் நோன்பிருப்பது நாங்கள் ஒருத்தல் செய்வதற்காக, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எங்களுடைய பலவீனங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்லது அதை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காக நாங்கள் நோன்பிருக்கிறோம். அந்த நோன்பிருக்கிற தன்மை மற்றவர்கள் இருக்கிற அன்பை மிக ஆழமாக வெளிப்படுத்துகிற ஒரு விடயத்தையும் எங்களுடைய வாழ்விலே நிறைவேற்ற வேண்டும். இந்த நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பிருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பிருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது. அவர் பக்கத்தில் இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், அவருடைய அருளுக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். அவருடைய அன்புக்காக நோன்பிருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்வில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்காக நோன்பிருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையிலே இருக்கிற ஒரு முரண்பட்ட தன்மையை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டி காட்டுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. பழைய எண்ணங்கள் பழைய சிந்தனைகளோடு புதிய சிந்தனைகளையும் புதிய எண்ணங்களையும் யாருமே கலப்பதில்லை. அப்படி கலந்தால் எல்லாம் பாழாகிவிடும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையை நாங்கள் இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு புலப்படுத்துகிறதை உணர்ந்து கொள்ளலாம். அல்லது
எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிளியும், கிழிசலும் பெரிதாகும். அதே போல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. பழைய தோற்பைகளுக்குள்ளே எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழா போகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கு ஏற்றது. புதுமைக்கும் அல்லது பழமைக்கும் இடையிலே, பழைய எண்ணங்களுக்கும் புதிய சிந்தனைகளுக்கும் இடையிலே இருக்கிற ஒரு முரண்பட்ட தன்மையை ஆண்டவர் இந்த இடத்திலே புலப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். இரண்டையும் சேர்த்து ஆண்டவர் நோன்பிருப்பதனுடைய முக்கியமான அந்த விடயத்தை ஆண்டவர் எங்களுக்கு முன்னாலே வைக்கிறார். நாங்கள் இருக்கிற நோன்பு மற்றவர்கள் மட்டிலே இருக்கிற அன்பை எங்களுடைய வாழ்விலே அதிகரிக்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையையும் சிறப்பான விதத்தில் இன்றைய நாளில் எங்களுக்கு ஆண்டவர் கூறுகிறதை நாங்கள் இந்த நற்செய்தி வாசகத்தின் ஊடாக நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இப்போ சிறப்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற விடயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்து அமைந்திருக்கிறது. நாங்கள் இருக்கிற நோன்பு அதற்கு என்ன நோக்கம் என்பதை நாங்கள் ஆழமாக சீர் செய்து அதை சரியான விதத்திலே வெளிப்படுத்துவது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கிறது. நாங்கள் பார்க்கலாம், பலர் பல நாள்களிலே நோன்பிருப்பார்கள், ஒருத்தல் செய்வார்கள். இதனுடைய நோக்கங்களை நாங்கள் சரியான விதத்திலே உணர்ந்து கொண்டு அந்த நோன்பிருத்தலினூடாக எங்களுடைய அன்பை, மற்றவர்கள் மட்டிலே இருக்கிற எங்களுடைய அன்பை நாங்கள் வளர்த்து கொண்டு இறைவனுடைய பிரசன்னத்தை காணுகிறவர்களாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். சிறப்பாக இந்த சிந்தனைகளை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருத்தி ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை தாரும், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சரியானவற்றை செய்கிற பக்குவத்தை தாரும், எங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளூடாக நீர் எங்களுக்கு சொல்லுகிற விடயங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிற வல்லமையை தாரும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். பேராற்றலின் பரம்பொருளே இறைவா, உம் திருவுடலாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தம் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை அவர்களுக்கு பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எமது சிறுவர்கள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை அவர்களுக்கு பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் நல்லாயனே இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது இளைஞர்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்கள் தங்களது முக்கியத்துவத்தினையும் பொறுப்பினையும் உணர்ந்து குடும்பத்திலும் சமூகத்திலும் அக்கறையும் பொறுப்பும் கொண்டவர்களாக வாழ்வதற்கு தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமை உள்ள தகப்பனே இறைவா, இந்த பலியிலே ஆண்டவர் எம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நல்ல தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இந்த பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம்முடைய கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித நினைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனித நினைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவதாக. நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.